அமித் இங்க பாரு அமித், எல்லாரும் என்ன வலிச்சு கொஸ்டின் கேக்குறாங்க, நீ எதுவும் கேட்க மாட்டியா அமித்? நான் முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்லி பார்த்துட்டேன் அமித், நான் கடைசியா மாட்டிக்கிட்டேன் அமித், என்ன காப்பாத்து அமித், அமித் அமித் என்ன காப்பாத்து அமித். ஐயா ஐயா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா. சாண்ட்ரா இப்ப இந்த வீட்டுக்குள்ள என்னையா ட்ரை பண்றாங்க? சாண்ட்ரா என்ன ட்ரை பண்றாங்க எனக்கு சுத்தமா புரியல. என்னங்க இந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க? என்ன இந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க? வினோத் வச்சு செஞ்சுட்டாரு ப்ரோ, வினோத் வச்சு செதுக்கிட்டாப்ல. சாண்ட்ரா ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சாண்ட்ரா வீட்டுக்குள்ள அப்பப்ப அங்கங்கமா உட்கார்ந்து சும்மா பொய்களை மட்டும் பேசி ஃபேக் அலிகேஷனை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்கல்ல, இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஆட்கள் கொஞ்சம் வெறுப்புலயே சுத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, வெளியே உட்காந்து நம்ம அமித், சாண்ட்ரா, காமு மாமா, விஜய் பாரு, இந்த 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம காமு மாமா ஒரு டாபிக் எடுத்தாப்ல. காமு மாமா என்ன டாபிக் எடுத்தாப்ல, கனி கொஞ்சம் அழுதுட்டாங்க, கனி கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க போல, அவங்க முகத்தை பார்த்து நீங்க பேசலன்னு சொல்லி வருத்தத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமு மாமா நார்மலா ஒரு டாபிக் எடுத்து வைக்காப்ல. அதுக்கு நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏன் எதுக்கு அழுறாங்க? நான் அவங்க கிட்ட பேசினதே கிடையாது, டே 1ல இருந்து அவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது, அவங்கள பத்தி நான் எங்கேயுமே பேச மாட்டேன், ஏன் அவங்க வந்து இதுக்கெல்லாம் அழுறாங்க, எதுக்கு இப்ப அவங்க என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பச்சையா ஒரு பொய் சொல்றாங்க. இதான் முதல் பொய் கைஸ். இங்கதான் அக்கா வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து கனியை பத்தி பேசினதே கிடையாதான், கனி கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே கிடையாதான், கனி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசினதே கிடையாது. அதனால சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்க முகத்தை பார்த்து பேசலன்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, இது ஒரு இதே இல்லையே, நான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம காமு என்ன சொல்றாங்கன்னா, இல்லக்கா ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கப்போ வந்து பேசியிருக்காங்க போல, நீங்க கண்டுக்கல போல, நீங்க சுத்தமா எட்டி பார்க்கல போல, அந்த வருத்தத்துல இருந்திருக்காங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்களா, நீங்க பேசலையா, அதுல கொஞ்சம் அவங்க வருத்தமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமு சொல்றாப்ல. அடுத்து நம்ம பாரு அந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா, இல்ல உனக்கு இப்ப பிரச்சனை முடிக்கணுமா வேண்டாமா, இல்ல நீ ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கே, நீ என்னதான் நினைக்கிற, இது என்ன பண்ண நினைக்கிற, நீ சொல்லு, என்ன ஆச்சு, ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பாரு நார்மலா கேட்கறாங்க. எப்பவும் போல ஜாக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாக்கி போட்டாங்க. ஜாக்கி போட்டுட்டு இருக்கும்போது ஜாக்கி உடஞ்சிச்சு. சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர, நான்லாம் அது எதுவுமே பேசவே இல்லை, நான் ஏதாவது சண்டை போட்டா ஏதாவது ஆயிரம்னு சொல்லி நான் எதுவுமே பேசாம இருக்கேன், நீ தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்ப, நீ தான் வீட்டுக்கு அதுன்னு பேசிட்டு இருப்ப, ஒன்ன மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாருக்கு ஆப்போசிட்ல பேசிட்டாங்க. பாருக்கான மூஞ்சி செத்து போச்சு, பாருக்கான மூஞ்சி செத்து போச்சு. பாரு உடனே பாக்குறாங்க, ஏமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நீ என்ன ஏறி மிதிக்கிறியா, இருமா நான் ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறேன், நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு பாரு அந்த இடத்தோட எந்திரிச்சு போயிட்டாங்க. சோ இங்க சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஆளு பாரு மட்டும்தான். பாரு எந்திரிச்சு பேச்சு. ஓகேவா? பாரு எந்திரிச்சு பண்ண பிறகு நம்ம காமு எந்திரிச்சு பேச்சு, வெறுமனைக்கு அமித் மட்டும் தான் இருக்காப்ல. இங்க தான் நம்ம வினோத் என்ட்ரி கொடுக்குறாரு. இங்கதான் வினோத் என்ட்ரி கொடுத்து சும்மா அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, சாண்ட்ரா என்னாச்சு சாண்ட்ரா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கனி வேற ஃபீல் பண்றாங்க, கனி ஏதோ காலைல பேச ட்ரை பண்ணாங்களா, நீங்க பேசலையா, ஏன் என்னாச்சு, எதனால இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம்ல, பிரச்சனை முடிச்சு வச்சா ஓகேவா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வினோத் பிரச்சனை முடிக்க தான் ட்ரை பண்றாரு. வினோத் எப்பவுமே வீட்டுக்குள்ள யாருக்கும் பிரச்சனை கிளப்பிட மாட்டாரு ப்ரோ, அவர் எப்பவுமே இந்த பிரச்சனை முடிக்க தான் ட்ரை பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல வினோத் வந்து பிரச்சனை முடிச்சு வைக்கிறதுக்காக பேச வேண்டியதானே, அது சிம்பிள் டாபிக், அவங்க முகத்தை பார்த்து நீங்க பேசுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பேச வேண்டியதானே. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள நான் பார்க்கவே இல்லை, அவங்க வந்து ஏதோ கத்திட்டு இருந்தாங்க, அங்க ஏதோ 4-5 கப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 4-5 கப்பை பார்த்து கத்திட்டு இருந்தாங்க, அதுல நான் வந்து என்னோட கப்பை நான் பாட்டி எடுத்தேன், அவங்க பேசினதுல எனக்கு தெரியவே தெரியாது, நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவங்க பேசினதுல கவனிக்கல, அங்க ஒரு 4-5 கப்பு இருந்துச்சு, அந்த 4-5 கப்பை வச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம வினோத் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்லைங்க, உங்க கப்பு தான் இருந்துச்சு, நீங்க நடந்து வரும்போது உங்ககிட்ட தான் பேசினாங்க, உங்ககிட்ட தான் கூட்டு இந்த கப்பு இப்படி வைக்காதீங்க, அதை கழுவிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலா உங்கள்கிட்ட பேசினாங்க, நீங்க தான் அதை பார்க்கவே இல்லை, நீங்க சுத்தமா அவங்களை கண்டுக்கவே இல்லை, அதை தான் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வினோத் எடுத்து சொல்றாப்ல. அப்ப அந்த இடத்துல அமித்துமே ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாப்ல, ஆமா கரெக்ட் தானே, எல்லாருமே மாத்தி மாத்தி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பேசினா முடிஞ்சு போயிடும், பேசினா முடிய போற ஒரு விஷயம் தானே, பேச வேண்டியதானே. அப்படிங்கும் போது அங்க நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேசுனது நான் கவனிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம காலையில அவங்களாம் என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க, அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவங்க பேசவே இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க. இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், காலையிலே கனி போயிட்டு சாண்ட்ரா உங்களை நான் ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, கனி சாப்பிட்டுட்டு இருக்கேன் கனி, ஏன் கனி இப்படி பண்றீங்க, இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம நார்மலா கேட்கும்போது டக்குன்னு அவங்க அப்படி ரியாக்ட் ஆனா ஏதோ நம்ம வந்து அவங்களை சாப்பிட விடாம கொடுமைப்படுத்துற மாதிரி தான் நமக்கே தோணும், ஏன்னா அவங்க அப்படிதான் பேசினாங்க, அதனால தான் கனி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகி வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுவும் அவங்கள தப்பா பேசிலாம் அழல, நான் பேச ட்ரை பண்ணேன், அவங்க பேசல, எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு, நான் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்றேன், அதுக்கு அவங்க இதே பண்ண மாட்டேங்காங்க, எனக்கு அதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கனி இன்னும் ஒரு இடத்துல கூட சாண்ட்ராவை தப்பா பேசல. ஆனா சாண்ட்ரா இங்க உட்காந்து நான் எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வினோத் ஒரு பாயிண்ட் பிடிக்காரு. இங்க பாருங்க, அவங்க உங்ககிட்ட தான் அந்த இடத்துல பேசினாங்க, அந்த கப்பு டாபிக்ல நீங்க தான் அவங்கள பார்க்கவே இல்லை,
அவங்கள வேணா கூட்டு வரட்டா, நீங்க பேசுறீங்களான்னு சொல்லிட்டு வினோத் லாக் பண்றாப்ல. உடனே சாண்ட்ரா அந்த இடத்துல கூட்டுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பேசுறேன் அப்படின்னாச்சு. உடனே கனியை கூப்பிட்டு வந்தாச்சு. கனி வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினோடனே கனி கிட்ட கேட்கறாங்க, கனி சொல்லுங்க கனி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது கனி ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இங்க பாருங்க நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன், உங்களுக்கான கப் அங்க இருந்துச்சு, அப்ப அது யாரு கப்புன்னு கேட்டேன், வினோத் உங்க கப்புன்னு சொன்னாங்க, அப்ப அந்த கப்பை கொஞ்சம் கழுவிட சொல்லுங்கன்னு சொன்னேன், அப்ப வினோத் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க நடந்து வந்தீங்க, அப்ப நான் உங்களை பார்த்து எங்க கப் இப்படி வைக்காதீங்க, கழுவி வச்சிருங்க, ஏன்னா இந்த இடம்லாம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிருக்கோம், அதனால தான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன், நீங்க என்ன எட்டி பார்க்கல, நீங்க என்ன கவனிக்கவே இல்லை, நீங்க ஃபுல்லா வினோத்தை கவனிச்சிட்டு இருந்தீங்க, அதனால நான் பேசுனது நீங்க கவனிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து சொல்றாங்க. அப்போ ரொம்ப வன்மத்தை கொட்டணும்ல கனி பேசல, ரொம்ப சாஃப்டா. அப்பவுமே கனி கவனிச்சுன்னா அந்த தப்பை வந்து சாண்ட்ரா கிட்ட கொடுக்க மாட்டேங்காங்க, நான் பேசினேன், நீங்க வந்து வினோத்தை பார்த்து பேசிட்டு இருந்தீங்க, அதனால வந்து நீங்க கவனிக்கல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, தெரியலங்க அங்க நிறைய கப் இருந்தா அவர் நிறைய கப்ப பேசினாரு, அண்ட் வந்து வினோத் வந்து ஒரு மாதிரி ரூடா பேசினாரு, அதனாலதான் வந்து நான் வினோத்தை கவனிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக் எந்த பக்கம் அங்கேயாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அங்க நிறைய கப் இருந்துச்சு, நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதனால நான் அதை கவனிக்கல, எனக்கான கப்பை மட்டும் நான் தூக்கினேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, வினோத் என்கிட்ட ரூடா பேசிட்டு இருந்தாரு, அதனால வினோத்தை கவனிச்சேன், கனி பேசினதை கவனிக்கலன்னு சொல்றாங்க. இங்க எல்லாமே போய் அங்க இருந்தது ஒரே ஒரு கப்பு, ஓகேவா, அந்த கப்பை எடுத்துதான் பார்த்து யாரு கப்புன்னு சொல்லி கழுவ சொல்லுவாங்க. அப்பதான் வினோத் அந்த இடத்துல ரொம்ப சாஃப்டா தான் பேசிருப்பாரு. வினோத் வந்து கூப்பிட்டு கப்பை கழுவிருங்க அப்படிங்கும் போது நம்ம சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லங்க ஆள் இருந்தாங்க அதான் கழுவல அப்படிங்கும் போது நம்ம வினோத் அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, ஆளே இருந்தாலும் உங்க வீடுங்க, கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கழுவுங்க, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, அதெல்லாம் யோசிக்கிறீங்க, யாரா இருந்தா என்ன, கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி தள்ளி நிக்க சொல்லிட்டு நீங்க கழுவிருங்கன்னு சொல்லிட்டு வினோத் சாஃப்டா தான் பேசியிருப்பாரு. அக்கா ஃபர்ஸ்ட் கனி மேல பழிய போட்டாங்க, கனி வந்து நிறைய கப்பை பேசிட்டு இருந்தாங்க, அதனால என்னோட கப்பை எடுத்து நான் கனி பேசினதை கவனிக்கலன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கனி வந்து பேசணுன்னே கனி மேல பழி போட முடியாம வினோத் மேல போட்டாச்சு, வினோத் ரூடா பேசினாரு, அதனால தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ வினோத்தே ஷாக் ஆயிட்டாரு, அம்மா ஏய் நீ ஃபர்ஸ்ட் கனிய சொன்ன, கனி வந்து பேசினதுக்கு அப்புறம் திருப்பி நான் ரூடா பேசினேன்னு சொன்னேன், அப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, யார் பிரச்சனை, இப்ப நான் பிரச்சனையா கனி பிரச்சனையா, கனி பிரச்சனை பேச வந்தா கனி பிரச்சனை பேசாம நான் ரூடா பேசினேன்னு சொல்ற, கனியோட முகத்தை பார்த்து பேசலங்கிறதா இங்க பிரச்சனையா இருக்கு, அதுக்கு பதில் சொன்னா நீ வேற எதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கியம்மா, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வினோத் உட்கார்ந்து சிரிக்கிறாரு. வினோத்துக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல, அவர் நடுவில் மாட்டின்னு முழிச்சிட்டு இருக்காரு. சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, இந்த அக்கா நிறைய டிராமா போட ட்ரை பண்ணுது, யாரு சாண்ட்ரா வந்து கண்ட மெனிக்கு வீட்டுக்குள்ள டிராமா போட ட்ரை பண்ணுது, ஆனா அவங்க வந்து பேசிட்டா அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாம இப்படி உடனே அழுகாட்சியை கையில் எடுத்துருது, ஏன்னா அழுகாட்சியை கையில் எடுத்து ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணிட்டா அதை தாண்டி யாராலும் பேச முடியாதுல்ல. அப்ப இந்த இடத்துல வினோத் என்ன கேட்காரு, கனி முகத்தை நீ பார்த்து பேசலாமா, 2 இடத்துல அப்படி நடந்திருக்கு, அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணுனா, நான் தெரியல, அது நான் தான் சொல்றாங்களா, கனியே சொல்றாங்கல்ல, அவங்க பேசும்போது உங்களையும் பார்த்து பேசினாங்களா என்னையும் பார்த்து பேசினாங்களா, அதனால நான் வந்து உங்களை பார்த்தா பேசுறேன்னு நினைச்சு கவனிக்காம விட்டுட்டேன், நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சுத்தி விட்டுட்டு இருக்காங்க. வண்டி சுத்துது. அங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இல்ல, கேட்ட கேள்விக்கு சிம்பிளா ஆன்சர் கொடுத்துடலாம் சாண்ட்ரா, ஒண்ணுதான், எனக்கு வன்மங்க, எனக்கு கனியை பிடிக்காது, டே 1ல இருந்து எனக்கு கனியை பிடிக்காது, நான் கனிகிட்ட வன்மத்தை தான் காமிச்சிட்டு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் நான் கனியை கேவலமா தான் பேசுவேன், அதனால கனி முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு கனி வந்தோடனே பேச தைரியம் இல்லாம அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு சுத்தி போது வண்டி. அங்க வினோத் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மெண்டல் ஆயிட்டு, வினோத் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எம்மா இது செட் ஆகாதுமா அப்படி சொல்லிட்டு அவருக்கு இருக்காட்டாரு. இதுல அமித் ஊன்னா குறுக்க சப்போர்ட் வேற, சிங் சிங். ஓகே அமித் புரியுது, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க தோல் கொடுக்குறீங்க, இது பண்றீங்க, எல்லாம் ஓகே அமித், எனக்கு எல்லாம் ஓகே தான், ஆனா அங்க அவங்க அவ்வளவு பெரிய இது பண்றாங்க, எல்லாருமே தப்பு சொல்லிட்டு அதுல ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க, அந்த டிராமாக்கு சப்போர்ட் கொடுக்க கூடாது, ஓகே பிரஜன் வெளியே போன டைம்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபீலிங்ஸ் சப்போர்ட் கொடுக்கலாம், அவங்க போடுற டிராமாக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்க. அவங்க உட்கார்ந்து எல்லாருமே தப்பா பேசிட்டு திருப்பி ஏதாவது ஒன்று கேட்க போனா அப்படி பல்ட்டி அடிச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்க, உடனே குழந்தை மேல சத்தியம் நான் வீட்டுக்கு போறேன் என்ன கார்னர் பண்ணாதீங்க, இதெல்லாம் என்ன எளவு கேம்னு கேட்க. இதுல வினோத் சிம்பிளா முடிச்சு விட்டார், நீ சுத்தினே இருமா, உன்கிட்ட கேட்டா நீ சொல்ல மாட்டேன், நீ இப்படித்தான், உனக்கு நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சு போச்சு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிளம்பி போயிட்டார். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், மொத்தத்துல சாண்ட்ராக்கு என்ன எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண எதுவும் தெரியல, சும்மா அந்த டிராமா மட்டும் யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, இப்படி உன்னை கார்னர் பண்ற மாதிரி நீயே ஒன்னு கிரியேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்னு இவங்க மைண்டுக்குள்ள எலைட் புத்தி இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன், இப்போ ஒருத்தருக்கு அந்த எலைட் புத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க, பல இடங்கள்ல காமிச்சிட்டு இருக்காங்க, அது ரொம்ப கன்றாவியா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.